வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். அமைச்சர்கள் நியமனத்தில் முதல்வருடன் கருத்து வேறுபாடு இல்லை, விரைவில் சுமூக முடிவு ஏற்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். நண்பனின் மனைவியுடன் தகாத உறவில் இருந்த வாலிபர் கொலை, 3 பேர் கைது. சமூக விரோத செயலில் ஈடுபட முயற்சி, பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்த 8 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அமைச்சர்கள் நியமனம் செய்வதில் முதல்வர் ரங்கசாமியுடன் கருத்து வேறுபாடு இல்லை என்றும் கட்சி தலைமை முதல்வருடன் கலந்து பேசி விரைவில் சுமூக முடிவு ஏற்படும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுவை மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் அமைந்துள்ளது. இதற்காக மாநில மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டார். கடந்த ஆண்டுகளில் 2021 இருந்து 2026 வரை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மத்திய அரசினுடைய ஒத்துழைப்போடு திட்டங்களை செயல்படுத்தி மக்களின் நம்பிக்கையை பெற்ற அரசாங்கமாக திகழ்ந்து வருகிறது. புதுவை மாநில காவல்துறைக்கு ஜனாதிபதியின் உயர்ந்த அங்கீகாரமான பிரசிடென்ட் கலர்ஸ் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இனிமேல் புதுச்சேரி காவல்துறையினர் ஜனாதிபதியின் அங்கீகார பேட்ஜ் அணிந்து பணிபுரிய இருக்கின்றனர். இது புதுச்சேரி மாநிலத்திற்கே பெருமையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் புதுச்சேரி மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று செகண்ட் ரிசர்வ் பட்டாலியன் உருவாக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது என்று தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம், இதன் மூலம் சுமார் 1007 பேர் புதிய காவலர்களை நியமிக்க முடியும் என்றார். இதனால் புதுவை மாநில காவல்துறை மேலும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி அமைதியான மாநிலமாக உருவாவதற்கு இது பெரும் உதவியாக இருக்கும். அதே சமயம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் உருவாக்க முடியும் என்று குறிப்பிட்டார். தேர்தலுக்கு முன்பாகவும் தேர்தல் நேரத்திலும் புதுவை மாநிலத்திற்கு வருகை தந்து வேட்பாளர்கள் வெற்றி பெற கடுமையாக பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதற்காக பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்களை நேரில் சந்தித்து நன்றி கூறியதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் ஒரு சில இடங்களில் குறைவான வாக்குப்பதிவிலே வெற்றியை தவறவிட்டிருப்பதாகவும், கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் பாஜகவின் வாக்கு வங்கி கணிசமாக உயர்ந்திருக்கிறது என்று தெரிவித்தார். 30 தொகுதிகளில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகம் 17% வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் 10 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 12% வாக்குகளை பெற்றுள்ளது என்று விளக்கம் அளித்தார். தேர்தலில் பாஜக 6 இடங்களில் தோல்வியடைந்துள்ள நிலையில் தோல்விக்கான காரணங்களை ஆராய கட்சியின் தலைமை குழு அமைத்திருப்பதாகவும் தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர்கள் நியமனம் செய்வதில் என்ஆர் காங்கிரசுடன் கருத்து வேறுபாடு இல்லை என்றும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கட்சி மேலிடம் கலந்து ஆலோசனை செய்து விரைவில் அமைச்சரவையை முழுமையாக அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கடந்த ஆண்டுகளிலே 2021 2026 ஆண்டு வரையிலே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவருடைய தலைமையிலே மிகச் சிறப்பான முறையிலே மத்திய அரசினுடைய ஒத்துழைப்போடும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஒத்துழைப்போடும் சிறப்பான முறையிலே இந்த அரசாங்கம் நடந்தது. பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை புதுவை மாநிலத்திலே கடந்த 5 ஆண்டுகளிலே நிறைவேற்றி மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் திகழ்ந்ததின் காரணமாக இன்றைக்கு 2026 ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே புதுவை மாநில மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிகப்படியான வாக்குகளை அளித்து அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். நண்பனின் மனைவியுடன் கள்ள தொடர்பில் ஈடுபட்ட வாலிபர் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி சந்தை புதுக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் 30 வயதான ஞானமூர்த்தி. விபத்தில் வலது காலை இழந்த மாற்றுத்திறனாளியான இவருக்கு 25 வயதான மனைவி பிரியா, 2 மகன்கள் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். அதே பகுதியை சேர்ந்த காந்தியின் மகன் 23 வயதான கோகுல், கார்த்திக் மகன் 24 வயதான கதிரவன் ஆகியோர் ஞானமூர்த்தியின் நெருங்கிய நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஓராண்டாக ஞானமூர்த்தியின் மனைவி பிரியா மற்றும் கதிரவன் இடையே கள்ள தொடர்பு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த ஞானமூர்த்தி, எனக்கு 4 பிள்ளைகள் உள்ளனர், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், நண்பனாக பழகி துரோகம் செய்யாதே என கதிரவனை எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் அந்த உறவு தொடர்ந்ததாக தெரிகிறது.
இதற்கிடையில் முன்விரோதம் தொடர்பான அடிதடி வழக்கில் சிறையில் இருந்த ஞானமூர்த்தி 4 நாட்களுக்கு முன்பு விடுதலையாகி வீடு திரும்பிய போது கதிரவன் மற்றும் தனது மனைவி தொடர்பை கைவிடவில்லை என்பதை அறிந்து மனவேதனை அடைந்துள்ளார். இதுகுறித்து நண்பர்கள் கோகுல் மற்றும் ஞானவேலுடன் கூறிய நிலையில் கதிரவனை கொலை செய்ய திட்டமிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். திட்டமிட்டபடி கதிரவனுக்கு நன்கு அறிமுகமான ஞானவேலு அவரை நேற்று மாலை இருசக்கர வாகனத்தில் வழுதாவூர் சிவன் கோவில் பின்புறம் அழைத்து சென்றுள்ளார். அங்கு வந்த ஞானமூர்த்தி, கோகுல் மற்றும் ஞானவேலு ஆகியோர் சேர்ந்து கதிரவனை தாக்கி கைகளை கட்டி கீழே தள்ளி மறைத்து வைத்திருந்த கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. கோவில் பின்புறம் ரத்த வெள்ளத்தில் வாலிபர் பிணமாக கிடந்ததை பார்த்த பொதுமக்கள் கண்டமங்கலம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். மேலும் வழக்கு பதிவு செய்து ஞானமூர்த்தி, கோகுல், ஞானவேலு ஆகிய 3 பேரையும் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறைக்கு புதுச்சேரி ரவுண்ட் டேபிள் 167 அமைப்பின் சார்பில் 4 நடமாடும் போக்குவரத்து காவல் சாவடிகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளன. சமூக நல பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 அமைப்பின் சார்பில் புதுச்சேரி காவல்துறைக்கு அதிநவீன வசதிகளுடன் கூடிய 4 நடமாடும் போக்குவரத்து காவல் சாவடிகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி வரலாற்றிலேயே இந்த குறிப்பிட்ட நவீன வடிவமைப்புடன் கூடிய காவல் சாவடிகள் அறிமுகப்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். வெயில், மழை போன்ற கால நிலைகளில் இருந்து பாதுகாப்பு அளித்து போக்குவரத்து காவலர்கள் தங்களின் கடமையை தடையின்றி மேற்கொள்ளும் வகையில் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 1,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த சமூக நலத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இப்பயனுள்ள திட்டத்திற்காக காவல்துறை உயர் அதிகாரிகள் புதுச்சேரி ரவுண்ட் டேபிள் அமைப்பினருக்கு தங்களது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அதிகாரிகள் புதுச்சேரி காவல்துறை சார்பில் சத்யசுந்தரம் IPS, துணை பொது ஆய்வாளர் DIG, புதுச்சேரி காவல்துறை கலைவாணன் காவல் கண்காணிப்பாளர், ராஜேந்திரன் காவல் கண்காணிப்பாளர், புதுச்சேரி காவல்துறை ரத்னா சிங் காவல் கண்காணிப்பாளர், புதுச்சேரி ரவுண்ட் டேபிள் 167 சார்பில் மோதிகுமார் தலைவர், முரளி துணைத் தலைவர், வெங்கட் திட்ட ஒருங்கிணைப்பாளர், கேவின் மற்றும் பாலா விஸ்வேஷ் ஊடக ஒருங்கிணைப்பாளர்கள். இவ்விழாவில் காவல்துறை உயர் அதிகாரிகள், ரவுண்ட் டேபிள் அமைப்பின் முக்கிய உறுப்பினர்களும் திரளாக கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டையில் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்த 8 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆய்வாளர் பொறுப்பு முத்துக்குமரன் உத்தரவின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் பாபு தலைமையிலான காவல்துறையினர் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இடையஞ்சாவடி சாலையில் தனியார் பள்ளி அருகே கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினரை கண்டு தப்பி ஓட முயன்ற 8 பேரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரவுடிகள் விக்கி என்கிற விக்னேஸ்வரன், குஸ்கா பாஸ்கர், ரைஸ் அகிலன் உள்ளிட்டோர் என்றும் அவர்கள் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது. மேலும் அவர்கள் ரவுடி ஜெகன் கூட்டாளிகள் எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து 8 கத்திகள், 5 செல்போன்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வழிப்பறி திட்டமா, பழிவாங்கும் சதியா? சமீபத்தில் கர்வடி குப்பத்தை சேர்ந்த இவர்களது நண்பர் ராஜன் என்கிற பவளராஜ் கொலை செய்யப்பட்ட நிலையில் பழிக்கு பழிவாங்க யாரையாவது தாக்க திட்டமிட்டு பதுங்கி இருந்தார்களா என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்காக கைது செய்யப்பட்டவர்களை மீண்டும் காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடரும் டெம்போ விபத்துகள் குறித்து போக்குவரத்து துறை கண்காணிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் சென்ற டெம்போ வாகனம் சிறிய பள்ளத்தில் இறங்கிய போது அதன் முன் சக்கரம் திடீரென பழுதடைந்ததால் விபத்து ஏற்பட்டது. இதில் டெம்போவில் பயணம் செய்த சிலர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவதால் குறுகிய தூர போக்குவரத்திற்காக டெம்போக்கள் அதிகமாக இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் போக்குவரத்து துறை சார்பில் வாகனங்கள் முறையாக கண்காணிக்கப்படாததால் பழைய மற்றும் பராமரிப்பு குறைவான டெம்போக்கள் இயக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிறிய பள்ளங்களில் வாகனங்கள் இறங்கினால் கூட விபத்துகள் ஏற்படும் நிலை தொடர்ந்து காணப்படுவதாகவும் இதுபோன்ற டெம்போ விபத்துகள் பல்வேறு இடங்களில் அடிக்கடி நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே போக்குவரத்து துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை இணைந்து
டெம்போ வாகனங்களின் தரம், பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப நிலையை ஆய்வு செய்த பின்னரே பயணிகளை ஏற்ற அனுமதி வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ச்சியாக ஏற்படும் டெம்போ விபத்துகளை தடுக்க விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் வாகன தணிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. மது போதையில் இருந்த வாலிபரிடம் செயின் பணம் பறித்த கடலூரை சேர்ந்த 2 வாலிபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஒருவரை காவல்துறை தேடி வருகிறது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த புலியூர் கிராமத்தை சேர்ந்தவர் 29 வயதான அன்பரசன். இவர் சென்னையில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனத்தில் சூப்பர்வைசராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் அன்பரசன் கடந்த 20ஆம் தேதி சொந்த ஊரில் நடைபெற்ற உறவினர் காதணி விழாவில் கலந்து கொண்டு பின்னர் அன்று மாலை சென்னைக்கு செல்ல புதுச்சேரி எல்லை முள்ளோடை பகுதியில் உள்ள தனியார் மதுக்கடையில் மது அருந்திவிட்டு பேருந்திற்காக காத்துக் கொண்டிருந்தார். பேருந்து எதுவும் நிற்காததால் அவ்வழியாக 3 பேர் 2 இருசக்கர வாகனங்களில் தனித்தனியாக வந்தனர். அவர்களிடம் அன்பரசன் பேருந்து ஏதும் நிற்காததால் தன்னை பேருந்து நிறுத்தும் இடத்தில் இறக்கிவிடுமாறு உதவி கேட்டுள்ளார். அதில் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் அன்பரசனை உட்கார வைத்துக் கொண்டு சென்றார். அப்போது நாங்கள் மது அருந்த போகிறோம், நீங்களும் வாருங்கள் என்று அன்பரசனை அழைத்து சென்றுள்ளனர். பாகூர் கன்னிக்கோவில் சாலையில் புதிதாக அமைந்துள்ள மனைப்பிரிவில் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தனர். மது போதை அதிகமானதால் அன்பரசன் மயங்கியுள்ளார். இதனை பயன்படுத்திய அந்த வாலிபர்கள் அன்பரசன் அணிந்திருந்த 1 பவுன் செயின், 1/2 பவுன் தங்க மோதிரம், 2 செல்போன்கள், 10,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை திருடி சென்றனர். போதை தெளிந்த அன்பரசன் பார்த்தபோது அவர் அணிந்திருந்த நகை, பணம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் இதுகுறித்து அன்பரசன் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் கிருமாம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவையும் ஆய்வு செய்தனர். அப்போது கடலூர் புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன், ரஞ்சித்குமார், விக்னேஷ் ஆகிய மூவரும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து புதுப்பாளையம் பகுதியில் இருந்த ரஞ்சித்குமார், விக்னேஷ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அன்பரசன் மதுபோதையில் மயங்கியதை பயன்படுத்தி அவரிடமிருந்து நகை, பணம் பறித்ததை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து அவர்களிடமிருந்து 1 பவுன் செயின், 1/2 பவுன் மோதிரத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள பார்த்திபனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பயன்பாடு இன்றி பூட்டிய மாணவர் விடுதி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறும் அபாயம் உள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் திண்டிவனம் சாலையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலகம் அருகே அமைந்துள்ள அரசு மாணவர் விடுதி கடந்த ஓராண்டிற்கும் மேலாக பயன்பாடின்றி பூட்டிய நிலையில் இருந்து வருகிறது. அப்பகுதி மக்களிடையே இது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கும் வசதி கொண்ட இந்த மாணவர் விடுதி நீண்ட காலமாக செயல்படாமல் உள்ளது. மேலும் விடுதியின் வளாக கதவு பூட்டப்படாமல் திறந்த நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இரவு நேரங்களில் சில சமூக விரோதிகள் அங்கு வந்து மது அருந்துவதும் தங்குவதுமாக இருப்பதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் காரணமாக அந்த வழியாக செல்ல பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நீண்ட கால பராமரிப்பின்றி கிடக்கும் இந்த கட்டிடம் பாழடைந்து இடிந்து விழும் அபாய நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே மாணவர்கள் நலன் கருதி பயன்பாடின்றி உள்ள இந்த பழைய மாணவர் விடுதியை இடித்து அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டி பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும், இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் அங்கு கூடுவதை தடுக்க அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சகாப்பா சிலம்பம் கிளப் மற்றும் ப்ளூவெல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப், யுனிவர்சல் எக்ஸலன்ஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டிங் இணைந்து தமிழர் கலைஞர்களின் சங்கமம் நிகழ்ச்சிகளை நடத்தியது. சகாபா சிலம்பம் கிளப் மற்றும் ப்ளூவேல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப், யூனிவர்சல் எக்ஸலன்ஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் இணைந்து நடத்திய தமிழர் கலைகளின் சங்கமம் நிகழ்ச்சி புதுச்சேரி லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து நமது பாரம்பரிய தமிழர் கலைகளான சிலம்பம் உள்ளிட்ட பாரம்பரிய தற்காப்பு கலைகளை நம் கண்முன்னே நிகழ்த்தி காட்டினர். மேலும் இதில் சிறப்பம்சமாக விழாவின் தொடக்கத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு சிலம்பம் உள்ளிட்ட தமிழர் பாரம்பரிய கலைகளின் பயிற்சியாளர்கள் தங்களது திறமைகளை அசாத்தியமாக வெளிப்படுத்தியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. மேலும் இஸ்லாமிய வீராங்கனை பெண் ஒருவர் தங்களது மார்க்கத்தின் முக்கிய அங்கமான பர்தாவை அணிந்து கொண்டு சிலம்பம் சுற்றி அங்கிருந்தவர்களை ஆச்சரியப்படுத்தினார்.
விழாவிற்கான ஏற்பாடுகளை சாஹிபா சிலம்பம் தலைமை பயிற்சியாளர் அஹ்மத் ஜாகிர் மற்றும் ப்ளூவேல் மார்ஷியல் ஆர்ட் ஃபவுண்டர் மற்றும் தலைமை பயிற்சியாளர்கள் அகமது உசேன், கவுஸ் சுல்தான் மற்றும் நிருபன் சக்கரவர்த்தி, மாஸ்டர் அப்துல் ரஹீம், மொய்தீன், தஸ்தகீர், முகமது அசீம், முகமது பசில், மாஸ்டர் வினோத் மற்றும் சிலம்பம் நண்பர்கள் ஜனா, குணா, பார்த்திபன், விக்னேஸ்வரன், விக்ரம் உள்ளிட்ட பல்வேறு தமிழர் பாரம்பரிய பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் தலைமை செயலர் சுந்தர முருகன் மற்றும் கலை பண்பாட்டுத்துறை கண்காணிப்பாளர் முகமது கலிபா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை செயலாளர் பாவானன், புதுச்சேரி வேதபுரி லயன்ஸ் கிளப் தலைவர் தனிகாசலம், காவல்துறை உதவி ஆய்வாளர் மௌலானா சாஹிப், யாத்ரா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஃபவுண்டேஷன் நிறுவன இயக்குனர் யாத்ரா சீனிவாசன், தேசிய மக்கள் முன்னணி நிறுவனர் சுவாமிநாதன், ப்ளூவேல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப் சையது ஜாகிர் உசேன், STBI தலைவர் அப்துல்லா, முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்க கணபதி, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ் ராஜா மற்றும் பொதுச் செயலாளர் செல்வகுமார் உள்ளிட்ட ஏராளமான சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சார்ந்த பல்வேறு தமிழர் பாரம்பரிய விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி வாழ்த்தினார். கன்னிக்கோவில் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர முனீஸ்வரர் அய்யனாரப்பன் சமேத பொற்கலை பூரணி குலதெய்வ வழிபாடாக சுவாமிகளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கன்னிக்கோவில் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர முனீஸ்வர அய்யனாரப்பன் சமேத பொற்கலை பூரணி திருக்கோவில் உள்ளது. அந்த திருக்கோவிலில் வைகாசி மாதத்தில் வெப்பச்சலனத்தை குறைக்கவும், மாங்கல்ய பாக்கியம், குழந்தை பாக்கியம், தொழில் விருத்தி, நல்ல லாபம் என்று பலதரப்பட்ட குறைகளை தீர்ப்பதற்கு ஆலயத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது வழக்கம். இந்த வருடத்தில் வைகாசி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ வீர முனீஸ்வர அய்யனாரப்பன் பொற்கலை பூரணி சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம், விபூதி, தேன், பழ வகைகள், அபிஷேகத்தூள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து சன்னதி எதிரில் கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம் என்று யாகசாலைகள் தொடங்கி கலச புறப்பாட்டுடன் சென்று மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ வீர முனீஸ்வர அய்யனாரப்பன் சமேத பொற்கலை பூரணி சுவாமிகளுக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை விருந்து உபசரிப்பு செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு ஸ்ரீ வீர முனீஸ்வரர் அய்யனாரப்பன் ஆலய குலதெய்வ வழிபாட்டாளர்கள் செய்திருந்தனர். சர்க்கிள் தி பாண்டிச்சேரி நல்லாம் கிளினிக் இணைந்து இலவச மருத்துவ முகாமை நடத்தியது. சர்க்கிள் தி பாண்டிச்சேரி மற்றும் நல்லாம் கிளினிக் இணைந்து இலவச லிவர் ஸ்கிரீனிங் மருத்துவ முகாமை நடத்தினர். இந்த மருத்துவ முகாமில் மருத்துவர் டாக்டர் நல்லா, புதுச்சேரி மாநில அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி, கிளப் தலைவர் சதானந்தன், செயலாளர் பிரகாஷ், டாக்டர் லட்சுமிபதி, மேத்யூ உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் கிளப் உறுப்பினர்களும் மருத்துவ முகாமில் பங்கேற்றனர். இந்த முகாமில் பொதுமக்களுக்கு இலவசமாக லிவர் ஸ்கிரீனிங் மற்றும் பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி காவல் அரியங்குப்பம் வட்டம் காவல் நிலையம் மற்றும் காவல்துறை இணைந்து நல செயல் திட்டம் சார்பில் நட்புறவு கபடி போட்டி நடத்தப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை அரியங்குப்பம் வட்டம் காவல் நிலையம் காவல்துறை இளைஞர் நல செயல் திட்டம் விளையாட்டு மூலம் விளையாட்டு வீரர்களிடையே நல்லுறவு கபடி போட்டி TN பாளையம் கிராமத்தில் நடைபெற்றது. வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசளிப்பு விழாவிற்காக சிறப்பு விருந்தினராக தெற்கு காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் மற்றும் அரியாங்குப்பம் வட்ட ஆய்வாளர் சத்யநாராயணன் மற்றும் தவளக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் விஜயகுமார் கலந்து கொண்டு விளையாட்டினை நேரில் கண்டு ரசித்தனர். இந்த விளையாட்டில் 50க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் 4 அணிகளாக பங்கு பெற்றனர். அதில் சிகப்பு, வெள்ளை, நீலம் மற்றும் பச்சை என 4 வண்ணங்களில் அணிக்கு பெயர் வைக்கப்பட்டன. இதில் நீல நிற அணிகள் முதல் பரிசையும் வெள்ளை நிற அணி 2வது பரிசையும் பெற்றன. இதில் விளையாட்டு வீரர்கள் ராகுல் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் 2 மாதங்களாக பயிற்சி பெற்ற விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர். அவர்களுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் பதக்கங்களை அணிவித்து வெற்றி கோப்பைகளை வழங்கி கௌரவித்தனர். காவல்துறை அதிகாரிகள் விளையாட்டு வீரர்களிடையே விளையாட்டு என்பது உடலுக்கும் உள்ளத்திற்கும் வாழ்க்கையின் உச்சத்திற்கும் செல்வதுதான் விளையாட்டின் சிறப்பு. அதனை ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களும் சிறப்பாக செயல்பட்டு
சிறந்த அரசு ஊழியர்களாக விளங்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் போதைப் பொருள் தொடர்பாக எந்த ஒரு தீய பழக்கத்திற்கும் செல்லாமல் இருப்பது நல்லது. விளையாட்டின் மூலம் உங்களுக்கு அரசு பணி மற்றும் படிப்பதற்கான நிதி உதவி அனைத்தும் அரசாங்கம் சிறப்பாக செய்து கொடுக்கும். அதை ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினர். காவல்துறை அதிகாரிகளுக்கு கிராமத்தின் சார்பில் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் டிஎன் பாளையம் கிராமத்தை சேர்ந்த ஊர் பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள், பெண்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் சுமார் 27 லட்சம் ரூபாய் செலவில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திம்மநாயக்கன் பாளையம் மற்றும் புரணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் புதிய பணிகள் தொடக்க விழா நடைபெற்றது. அதன்படி 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திம்மநாயக்கன் பாளையம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட பள்ள மதகு முதல் ஏரி முகத்துவாரம் வரை உள்ள ஏரியை தூர்வாரி ஆழப்படுத்துதல், 2,55,000 ரூபாய் மதிப்பில் பூரணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட பிரம்மன் குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் 65,000 ரூபாய் மதிப்பில் பூரணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட வண்ணான்குளம் முதல் விஜயமாநகர் வரை உள்ள வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகள் தொடங்கப்பட்டன. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌத்ரி, அரியங்குப்பம் உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் தனராஜ் மற்றும் கிராம திட்ட ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், மணவெளி தொகுதி முக்கிய பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் ராமு பேசுகையில் 100 நாள் திட்டத்தில் பணிபுரிகின்ற பணியாளர்களுக்கு சம்பள தொகை முழுமையாக வருவதில்லை. அதனை சரியாக செயல்படுத்தி கொடுக்க வேண்டும். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பணியாட்களுக்கு 100 நாட்கள் வேலைகளை தர வேண்டும் என்றும் அதிகாரிகளிடையே எடுத்து கூறினார். இனிவரும் காலங்களில் எந்த குறைகள் மற்றும் தேவைகளை நேரடியாக கேளுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்து கொடுக்கிறேன் என அவர் உறுதியளித்தார். வானூர் அருள்மிகு பச்சை வழியம்மன் கோவிலில் வாழ முனீஸ்வரருக்கு பாதை பூஜை விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மானூரில் உள்ள மன்னார்சாமி அருள்மிகு பச்சை வாழியம்மன் திருக்கோவிலில் உள்ள வாழ் முனீஸ்வரனுக்கு பாத பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முனீஸ்வரன் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் பக்தர்கள் வடமாலை செலுத்தி வழிபட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிக்கு பொங்கல் இட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மரக்காணம் அருகே 11 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 62 வயது முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மரக்காணம் நடுக்குப்பம் அடுத்த வள்ளிப்பாளையம் பகுதியை சார்ந்தவர் 62 வயதான கண்ணியப்பன். இவர் ஆசாரி வேலை செய்து வருகிறார். சில சமயங்களில் அவர் வைத்திருக்கும் கால்நடைகளை அவர் பராமரித்து வருகிறார். இந்த நிலையில் சம்பவத்தன்று அதே பகுதியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் 11 வயது மாணவியை அழைத்து அருகில் உள்ள கடையில் வடை வாங்கி வருமாறு கூறியுள்ளார். அந்த சிறுமி வாங்கி வந்துள்ளார். பின்னர் அந்த சிறுமிக்கு வடையை கொடுத்து அருகில் அமர வைத்துள்ளார். அமர வைத்து அந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. வீட்டிற்கு வந்த சிறுமி நடந்ததை தனது தாயிடம் கூறிய நிலையில் அவரது தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கண்ணியப்பனை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். 11 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைச்சர்கள் நியமனத்தில் முதல்வருடன் கருத்து வேறுபாடு இல்லை, விரைவில் சுமூக முடிவு ஏற்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். நண்பனின் மனைவியுடன் தகாத உறவில் இருந்த வாலிபர் கொலை, 3 பேர் கைது. சமூக விரோத செயலில் ஈடுபட முயற்சி, பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 8 பேர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.